மணிமுடி அணிந்த மாதவளே, இந்த மாநிலம் காத்திடும் தூயவளே, உண்மையில் உரைத்திடும் பேரழகே, உள்ளத்தில் நிறைந்திடும் நறுமலரே, அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா, அருளை பொழிவதும் நீதானம்மா, ஆறுதல் அளிப்பதும் நீதானம்மா, அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 2 அக்டோபர் புதன்கிழமை 24ஆம் வருடத்தில் இருக்கிறோம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிற சங்கீதம் 45, 10, 11, 12, நீதிமொழிகள் 23, 4, 5, 6. இன்றைய முதல் வாசகம் யோபு 9, 1, 12, 14, 16. இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 18, 1, 5, 10. எல்லா தேவைகளிலும் எல்லா நிலைகளிலும் நாம் உடனிருப்பவர்களே உண்மையான நண்பர்கள். ஆம், நல்ல உடனிருப்பின் முக்கிய பரிமாணம் நண்பன் என்னும் உறவு. வாழ்க்கையில் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் அதற்கேற்ற முதிர்ச்சியின் அடிப்படையில் நண்பர்கள் நாமவே தேடுகிறோம். நாம் தேடிய நல்ல நண்பர்களின் உடனிருப்புடன் வாழ்க்கை பயணமானது எப்பொழுதும் உற்சாகமாக போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் அது ஆன்மீக பயணம் சற்று அப்பாற்பட்டது. நம்மை அன்றாடம் பாதுகாத்து வழிநடத்தும் கடவுள் நாம் கேட்காமலே தேடாமலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதரை நண்பராக தந்து நம்மை ஆசீர்வதித்துள்ளார். நமக்கென்று கொடுக்கப்பட்ட காவல் தூதர் என்றும் நம்மோடு பயணிக்கின்றார், நமக்கு துணையாக இருக்கின்றார். ஆகவே அது நமது அன்றாட வாழ்வின் வரும் துன்பங்களை மன உறுதியுடன் எதிர்கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட காவல் தூதர்களை நம்மில் செயல்பட வைப்போம். அவர்களின் வழித்துணையில் நாம் புனிதம் அடைவோம். இன்று யோபு எத்தனையோ கஷ்டங்களிலும் இறைவனை பழிக்கக்கூடாது என்பதற்காக அவர் பொறுமையோடு தாங்கி வருகிறார். இருந்த போதிலும் அவருடைய நண்பர்கள் அவரை கேலி கிண்டல் செய்கிறார்கள். இன்றைய திருச்சபையானது அதுவும் கத்தோலிக்க திருச்சபையில் அக்டோபர் 2 காவல் தூதர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இது கிபி 1500ஆம் ஆண்டு அனுசரிக்கப்பட்டது. 1607ஆம் ஆண்டு பொது ரோம் நாள்காட்டியில் திருத்தந்தை 5ஆம் பவுல் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டது மற்றும் 1976ஆம் ஆண்டிலிருந்து நினைவு திரள் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒரு காவல் தூதர் நமது சிறு குழந்தைகளை உண்மையாக மற்றும் கற்பனையாக ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுகிறார் என்பது கத்தோலிக்க பெற்றோர்களின் பெரும் ஆறுதலாகும். ஒரு காவல் தூதரின் எண்ணம் எப்பொழுதும் ஒவ்வொரு மனிதனையும் வழிநடத்தும் வளர்ப்பதாகும். இது கத்தோலிக்க கோட்பாடு மற்றும் புனித நூல்கள் அடிப்படையாக கொண்ட பக்தி நம்பிக்கை. இதையே மத்தேயு 18:10 இயேசுவின் வார்த்தைகள் ஆதரிக்கின்றன. இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு மனிதன் காட்டு வழியாக பயணம் செய்கிறான். அவன் கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய அந்த பயணத்தை திடீரென்று இருள் சூழ்ந்து கொண்டது. மழை பெய்யும் அறிகுறிகள் வெறு தென்பட்டன. இடி முழக்கத்துடன் காட்டு விலங்குகளின் சத்தமும் ஒரு சேர அவரை பீதிக்கு உள்ளாக்கியதால் அவருக்குள்ளே ஒரு விதமான பய உணர்வு ஏற்பட்டது. முடிவில் அவர் மயங்கி கீழே விழுந்தார். அவர் மீண்டும் கண் விழித்து பார்த்த பொழுது அவர் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்திருந்தார். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. என்ன நிகழ்ந்தது என்று அவர் சிந்தித்த போது அதற்குள் அவருக்கு ஒரு அசிரிரி குரல் ஒலி கேட்டது. மகனே, உன் பயணத்தின் முன் நீ என்னை தொடர்ந்து ஜெபித்தாய். அந்த ஜெபத்தின் வழியாக நான் உன்னை பாதுகாத்தேன். அது முதலே உன் பயணத்தின் வழியாய் நான் உன்னை சுமந்து வந்தேன். உன்னோடு நீ முடியாத போது நீ மயங்கினாய். உன்னுடைய 4 பாத படிகளை நீ பார்ப்பாய். ஆனால் இப்பொழுது பார், 2 இருக்கும். ஏனென்றால் நீ மயங்கின பொழுது நான் உன்னை என் தோள்களில் சுமந்து வந்தேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம் தூதருக்கு கட்டளையிட்டார் என்ற இறை வார்த்தையை திருப்பாடல்கள் 91:11 நமக்கு உறுதி செய்கின்றது. திருச்சபையின் தந்தையர் அகஸ்தினார், அக்வினாஸ், எரனிமஸ் போன்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு காவல் தூதர் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அதனால்தான் எப்பொழுதும் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று மத்தேயு 18:10 என்னும் இன்றைய நற்செய்தியில் வரும்
இயேசுவின் வார்த்தைகள் காவத்தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு மைய கருத்து. கடவுள் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார். எல்லா நொடியும். ஒருவர் பணபலம் கொண்டிருந்தாலோ அல்லது ஒருவர் அதிகாரத்தில் இருக்கிறார் என்பதாலோ அவர் பெரியவர் கிடையாது. ஒருவர் யாருக்கும் தெரியாமல் மிகுந்த தாழ்ச்சியோடு எல்லாருக்கும் சேவை செய்கிறாரோ அவரே பெரியவர். என் நற்செய்தியில் நோக்கம் அதுதான். இயேசுவின் கேள்வி யார் பெரியவர் என்பது. ஆனால் மத்திய இயேசு தன்னோடு பேதுருவையும் யாக்கோபையும் கூட்டி செல்லும் போதும் அந்த இடத்தில் அவர்களிடம் இதையே கேட்கிறார். இயேசு தன்னுடைய சீடர்களின் ஒரு பிள்ளை எடுத்து அதை அவர் ஒப்பிடுகிறார். இத்தகைய பின்னணியில் வலு குறைந்தவர்களாக குரலற்றவர்களாக இருக்கும் சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். விண்ணரசில் நுழைந்து பெரியவராக இருப்பார் என்கிறார் இயேசு. குழந்தை உள்ளமே விண்ணரசில் நுழைய உதவும் மந்திரங்கள். நான் தான் பெரியவன் என்ற ஆணவத்தை அகற்றிவிட்டு தாழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.